ஹலோ கைஸ், மாதராவை சமன் பண்ணால் எப்படி இருக்கும்? சமன் பண்ணி நம்ம 9 கில் எடுத்துருப்போம். அந்த வீடியோவை நான் இப்போ காணிக்கிறேன். போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் பாருங்கள், ஆல்ரெடி நான் இப்போ ஒரு கில் எடுத்துகிட்டு இருப்பேன். இப்போ 2வது கில்லே எடுத்துட்டேன். அப்புறமா இவன் ரிவே பண்ணலான்னு போவான். ஆனால் திரும்பி க்ளோவல் போட்டு கிளம்புவேன். அப்புறமா அந்த கிளியர் எனக்கு கிளியர் ஆகிடும். ஓகேவா? அப்படி இன்னொன்று பாருங்கள், இந்த சைடு ஏறிட்டு இருப்பேன். நிறைய எதுவுமே இருக்கான்னு சொன்னாங்க. ஒரு கில் எடுத்தான். அவள் தான் என் போதே வந்தேன். பாருங்க, இப்போ 4வது கில் நான் போடுவேன். ஏய் பார்த்துட்டு போகிறேன் அப்படிங்க. ஆண்டடா வந்துட்டு தலைக்கு ஒரு 87 குத்தாலே என்ன ஆயிடுச்சு. அவ்வளோதான் அப்படின்ட்டு இன்னும் ஃபுல்லாக இப்படி ஏறினா அவங்க பார்த்தா ஃபுல்லாக வராங்க. இப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்? நம்ம டீமில் மேக்ஸ் 4 பேர் தான் இருக்கிறோன்னு தைரியம் படுத்திட்டேன். ஓகேவா? அப்புறமா இந்த சைடு ஏறினேன் தப்புன்ட்டு. அப்புறமா திரும்பி வந்துட்டேன். இந்த சைடு ஒரு இவனே ஒரு கில்ல டீம் வைப்பு பார்த்துக்கோங்க. அப்புறமா நாக் ஆகிட்டு எல்பிலாம் விட்டாங்க. இந்த சைடு பாருங்க 5 கிலோ திட்டேனா ஒரு ஸ்குவாட் வைப்பு. மேலே ஒருத்தன் கீழே ஒருத்தன் அடித்தேன். மேலே ஒருத்தன் அடிக்கலான்னு பார்த்தேன். அப்புறமா அவ்வளோதான். அப்புறமா கீழே ஒருத்தங்கிறான் அடிக்க முடியுமான்னு பார்த்தேன். அவன் பண்ணி விட்டான். அடான்னு தெரிஞ்சு அப்புறமா இப்படி ஏறினேன். அவ்வளோதான். இப்படி பாட்டு இப்படி அடிச்சுட்டு வரேன். டப்புன்னு ஒரேன்னு போட்டேன். அம்மா அடிக்கிற மாதிரியே தெரியல. நான் போய் தான் ஏறி அடிக்கிற மாதிரி இருக்குது. அப்புறமா இங்கே பாருங்க அனுப்பி மேலேருந்து ஒருத்தன் அடிக்கிறான். கீழேருந்து அடிக்கிறான். நீங்கள் அடிக்கிறான். அப்புறமா கிளியர் கன்ஃபர்மேஷன் இருக்காங்க. அப்புறமா இங்கே இருக்கிறான். சரி நம்ம வெளில வந்துடலாமே. வெளில வந்தேன். அப்போ உள்ளே வந்தான். அப்படி நிற்கிறாங்க. அவ்வளோதான். இங்கே டீம் வைப்பு பார்த்துக்கோங்க. 2 டீம் வைப் ஆயிடுச்சா பாருங்கள். திக் மூமெண்ட் ஆயிடுச்சு. நான் பண்ணுறேன் ஓந்தாயிடுச்சு. அப்புறமா டப்புன்னு ஓரியான போடலாம். ஓரியான போட்டேன். இவன் ஒருத்தன் இவனுக்கு ஆஃப்லைன் ஆயிடுச்சு. அப்புறமா டப்புன்னு இவனை வச்சு குத்து அப்படியே போட்டேன். ரொம்ப மறந்து லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி போய்க்குங்க. பாய்.